ஹாய். ஸோ லைஃப் வந்து பெருசு, ரொம்ப பெருசு. லைஃப்பில் வந்து வாழ்ந்து காட்டுறது தான் வாழ்க்கை. சரி, ஒரு 4 விஷயங்கள் நம்ம லைஃப்பில் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அக்செப்ட் த பீப்புள். எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கணும். லைக் சிம்பிளாக ஒரு ப்ராப் சொல்லுவாங்கள்ல, கருவேப்பிலை மாதிரி. ஆக்சுவலி கருவேப்பிலை ஹைலி அயன் கண்டென்ட், ஒரு ப்ராவர்ப்புக்காக சொல்கிறேன். ஸோ தேவைப்படுறப்ப மட்டும் யூஸ் பண்ணிக்கணும். யாரும் வேண்டாம் அப்படின்னு வெறுத்து ஒதுக்கக்கூடாது. யாருக்கு என்னென்ன பிளேஸ்ன்னு தெரியும்ல, நம்ம ட்ரூவாக இருக்கவங்களுக்கு அந்த இடத்துல வச்சுக்கணும். இவங்க பை சைடு கோல் அடிக்கிறாங்க, போத் சைட்ஸ் கோல் அடிக்கிறாங்கன்னா அவங்களுக்குன்னு தனியாக ஒரு பிளேஸ் வச்சுப்போம். ஸோ யாருக்கு என்னென்ன பிளேஸ் எப்படியாப்பட்டவங்க நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ சிம்பிளி ஸ்க்ரீனிங் பண்ணி ப்ரியாரிட்டைசேஷன் யாருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். எல்லாருமே இந்த காலத்தில் நம்பக்கூடாது, அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அக்செப்ட் த பீப்புள். அண்ட் செகண்ட் ஒன், சரி ஏதாவது ஒன்று நடக்குன்னு வச்சுக்கோங்க, அல்லது நம்ம எதிர்பார்க்கறது ரொம்ப டிலே ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, அல்லது சம்திங் அன்எக்ஸ்பெக்டடாக நடக்கலாம், சம்திங் குட் திங் நடக்கலாம், சம்டைம்ஸ் நம்ம பிளான் பண்ண மாதிரி அப்படி நடக்கலாம். பட் ஆனால் ரியாலிட்டி அண்ட் அக்செப்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எல்லாமே நடக்கிறது எல்லாமே ஒரு குட் தான், ஒரு நல்லதுக்கு தான் நடக்குது. அதை நம்ம மைண்டில் வச்சுக்கணும். எவ்ரிதிங் இஸ் பிஹைண்ட் வந்து ஒரு குட் திங் இருக்குன்னு தான் அர்த்தம். நம்ம இம்மிடியேட்டாக அதுக்காக வெறுத்து ஒதுக்கிறதில்ல, நம்ம கடவுள் நல்லது பண்ணலை அப்படி நம்ம இம்மிடியேட்டாக அதை வெறுத்து ஒதுக்கக்கூடாது. இதுக்கு பின்னாடி ஒரு நல்லது இருக்குது, அதனால தான் டிலே ஆகுது, அல்லது இதுக்கு பின்னாடி ஒரு நல்லது இருக்குது அதனால தான் இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறத நம்மளே நம்ம மனசை பக்குவப்படுத்துறது மூலமாக கண்டிப்பாக சொல்கிறேன், அதுக்கு அடுத்து நடக்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ எப்போயுமே வந்து இந்த அக்செப்டன்ஸ் மென்டாலிட்டியை நம்ம வளர்த்துக்கணும். எல்லாமே குட் திங் தான் அப்படிங்கிறத நம்ம நினச்சிக்கணும். அண்ட் தேர்ட் ஒன், 0 எக்ஸ்பெக்டேஷன்ஸ். உங்களுக்கு ரொம்ப லைஃப் ஹாப்பியாக இருக்கணும், நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கணும், மனசளவில் திருப்தியாக இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரொம்ப க்ளோஸாக யாருக்கிட்டையும் பழகாதீங்க. இன்கேஸ் அப்படி பழகிட்டாலும் பரவாயில்ல, தயவுசெய்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் ரொம்ப க்ளோஸாக எக்ஸ்பெக்டேஷன் பண்ணீங்க, இல்லை ரொம்ப க்ளோஸாக அவங்களுடைய மூவ் ஆன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நெக்ஸ்ட் நம்ம என்ன பிளான் பண்ணுவோம்? ஹியூமன் மைண்ட் அப்படி தான், அவங்க சொல்கிறது அவங்களோட மூவ்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைப்போம். பட் இதெல்லாம் யங் ஏஜில் வந்து கொஞ்சம் அன்அவாய்டபுளாக தான் இருக்கும். பட் உங்கள் வயது முறையின் காரணமாக உங்களுக்கு ஒரு பக்குவப்படுதல் வரும். பட் இருந்தாலும் நீங்கள் ஏர்லியராகவே ஒரு சில குழந்தைங்களும் அதெல்லாம் கடந்து வந்துடுறாங்க. பட் அவங்களுடைய பக்குவப்படுதல், அவங்களுடைய அக்செப்டன்ஸ் மைண்ட் அப்படி இருக்குது இல்லைங்களா? ஸோ எப்போயுமே 0 எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நீங்கள் வச்சிங்கன்னா உங்களோட ஹாப்பியாக யாராலையும் இருக்க முடியாது. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த 3 திங்ஸ் தான் எனக்கு ஷேர் பண்ண தோணுச்சு. ஸோ கண்டிப்பாக இதை முடிஞ்சாலும் லைஃப்பில் ஃபாலோ பண்ண வச்சுக்கோங்க, நம்ம ஹாப்பியாக மைண்டு ஃப்ரீயாக இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.